இதுதான் ஆட்டோடைய நுரையீரல். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நுரையீரல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிக்கணும். தனித்தனியாக கட் பண்ணிட்டோம்னா அப்போ தான் நம்ம இந்த தோல் உரிக்கிறதுக்கு வரும். இது வந்து நிறைய பேர் வந்து தோல் உரிக்காத அதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். அது இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க இல்லையா, அதில் வந்து இந்த தோல் மாதிரி ஒரு இது வரும் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், கவர் மாதிரி உரியும். நீங்கள் இப்படி உரிக்கும் போதே அது வந்து கவர் மாதிரி உரியும். இப்படி உரியுது பாருங்கள். இது மாதிரி உரித்து எடுத்திங்கன்னா அது வந்துடும். இது வந்து சிலர் வந்து உரிக்காத அப்படியே கட் பண்ணி போட்டுருவாங்க. இது வந்து சதை மாதிரி இருக்காது, கவர் மேலே படிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இதை உரித்து எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. இது மாதிரி க்ளீன் பண்ணி போடுங்க. இந்த பாருங்கள், இந்த பக்கம் க்ளீன் பண்ணது, இந்த பக்கம் க்ளீன் பண்ணாதது. இந்த கவர் இருக்கிறதுனால ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா. க்ளீன் பண்ணது வந்து இது மாதிரி ஒரு சதை மாதிரி இருக்கும். இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இதில் வந்து இருக்கும் இந்த நுரையீரலில் வந்து இது மாதிரி குழாய் மாதிரி ஒன்றும், அது பக்கத்துலேயே இது ஒட்டி இருக்கும். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து சிசர் வச்சு இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம்னா வந்துடும். இது பாருங்கள், இப்படி இழுத்தோம்னா இது வந்துடும். இப்படி அழகாக இது பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டியூப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதையுமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசரை வச்சு இப்படி கட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ஏன்னா இது ரவுண்டாக போட்டோம்னா நமக்கு வந்து சப்போஸ் தொண்டையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டு சமைக்க ஈஸியாக இருக்கும். இது ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சிடலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நல்ல தண்ணியாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறுனதும் பொடியாக கட் பண்ணிட வேண்டியதுதான். நுரையீரலை இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது எப்படி தொக்கு பண்ணுறதுன்னுட்டு நம்ம சேனல்லையே பார்ட் 2ஆக போடுறேன், பாருங்கள். இப்போ நுரையீரல் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். கடலைப்பருப்பு ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போது இந்த நுரையீரல் க்ளீன் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். இதை க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் பார்ட் 1 போட்டிருக்கோம், அதை போய்ட்டு பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் கூட விடலாம். ஏன்னா கடலைப்பருப்பு இந்த இதெல்லாம் வேகணும் இல்லையா, ஒரு 10 விசில் கூட விடலாம். இதுக்கு நல்லா வந்து அப்போ தான் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காவை போட்டு 2 விசில் வரணும். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளித்து இதில் கொட்டிட வேண்டியது தான். இது கலரிட்டு 2 விசில் விடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் தாங்க. ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட வேண்டியதா. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது கொஞ்சம் வேலை தாங்க, ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.